ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா பவானிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க செல்லியாண்டி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு. அந்த கோவில்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு நான் சின்ன வயசுல போனது. ரொம்ப நல்லா இருக்கும். மாவிளக்கு, கும்மி பாட்டு, மஞ்சள் தண்ணின்னு 1 வீக் நல்லா இருக்கும். அங்க எங்களோட பெரியப்பா பெரியமா இருந்தாங்க. அதனால கோவில் விசேஷத்துக்கு நாங்க ஒரு 2 to 3 days போயிட்டு வருவோம். அப்புறம் அவங்களும் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் அப்படியே காலேஜ், மேரேஜ்னு அப்படியே போயிடுச்சு. அப்பா அடிக்கடி போயிட்டு வருவாரு. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த கோவில். அப்பாவோட நேட்டிவ் தான் பவானி. நாங்க கோவிலுக்கு போகும்போது வேற மாதிரி இருந்துச்சு. நாங்க சின்ன வயசுல பார்த்த கோவில் மாதிரி இல்லை. பெயிண்டிங்ஸ்லாம் மாற்றி ரெனோவேட்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சரி கும்பாபிஷேகம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா அன்னைக்கும் நல்ல கூட்டம். நாங்கள் கரெக்டாக கோவிலுக்குள்ளே போகும்போது உச்சி பூஜைக்கு நடை சாத்திட்டாங்க. அதனால ஒரு 40 minutes பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒரு கிணறு இருந்தது எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா அப்பா இங்க ஆரம்பத்துல இருந்தே கிணறு இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த குதிரை எல்லாம் இப்பதான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புட்டா அதை பார்த்து பயந்துட்டு பக்கத்துல போகவே இல்லை. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல புட்டா வெளியில பொம்மையெல்லாம் வச்சிருந்தாங்க. அதை வேற பார்த்துட்டா. வேணும்னு ஒரே ஆட்டம் வேற. அதனால பபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு உள்ள வரவும் நட திறந்துட்டாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட தக்காளி சாதம், கர்ட் ரைஸ் அண்ட் பைனாப்பிள் கேசரி போட்டிருந்தாங்க. சரி, எப்படியும் லேட் ஆயிடுச்சு. அங்கேயே சூப்பரா சாப்பிட்டுட்டு பாட்டி தாத்தா குடியிருந்த ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் பாட்டி வீடு இருந்துச்சு. வாடகைக்கு தான் இருந்தாங்க. இப்போ ஃபுல்லா இடிச்சு காலி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. நான் 2nd or 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நாங்க ஹொசூர்ல தான் இருந்தோம். அப்ப ஆனுவல் லீவ் விட்டா தாத்தா என்னையும் தம்பியும் ட்ரெயின்ல கூட்டிட்டு வருவாரு. சம்டைம்ஸ் என்னோட அத்தை பசங்களும் வருவாங்க. விருந்து vlogல பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களும் ஆனுவல் லீவுக்கு அங்க வருவாங்க. இங்க வந்தா பக்கத்துல ஒரு பாட்டி கடையில தோசை, பணியாரம்லாம் சுட்டுட்டு இருப்பாங்க. அங்க எங்க பாட்டி சொல்லிட்டா அன்னைக்கு மார்னிங் டிஃபன் எங்களுக்கு அங்கதான். அப்புறம் தினமும் ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சு அங்க சைக்கிள் வாடகைக்கு கிடைக்கும். 1 ரூபாய்க்கு 1 hour இல்ல 30 minutes எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா எல்லாரும் அவங்க கடைக்கு போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஓட்டிட்டு இருப்போம். இல்லைன்னா லக்ஷ்மி பாட்டி கடைன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே போய் சாக்லேட், குடல்னு எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்குவோம். அங்கே உருண்டை ரொம்ப ஃபேமஸ். அது எப்படியும் எங்கள் பாட்டி போகும்போதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் குழந்தையா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வளர்ந்ததும் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்லேயே நம்ம சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்தோம்னு நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் ஞாபகத்தில் ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு நடந்து போனால் பவானி ஆறு இருக்கும். அங்கே பாட்டி அத்தையெல்லாம் துணி துவைக்கவோ இல்லை குளிக்கவோ எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. அதனால இடுப்பு முங்குற அளவுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வருவோம். நாங்கள் சின்ன வயசில் லக்ஷ்மி பாட்டி கடைக்கு போவோம்னு சொன்னேன்ல, அவங்க இன்னும் அதே ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வரலாம்னு தான் போயிருந்தோம். அவங்கள பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் இன்னொரு கோவில் இருந்துச்சு, பண்டாரப்பச்சி கோவில்னு. அங்கே அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு போனதில்லை. அதனால அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் டீ கடையில் நிறுத்தி அப்பாவும் ஹஸ்பண்டும் ஒரு டீ குடிச்சாங்க. எனக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும் போல இருந்தது. அதனால அதுதான் கேட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் கரும்பு ஜூஸ் கடையில் நிறுத்தி சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஜூஸ் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. அன்னைக்கு தம்பிக்கு ஃபோன் வாங்குறதா இருந்தது. அதனால வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரோசோன் போயிருந்தோம். அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் இன்னும் அப்படியே வச்சுருந்தாங்க. அன்றைக்கி தான் அங்கே டிஜே பிளாக், மானசி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண வருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நல்ல கூட்டம் வேறு. ஃபோனை ரீப்ளேஸ் பண்ண 1 year யோசிச்சுட்டு இருந்தான். சரி, ஒரு வழியாக வாங்குவோன்னு முடிவு பண்ணி அன்றைக்கி கடைக்கும் போயாச்சு. iPhone 15 தான் வாங்கியிருந்தோம். பில்லிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஓப்பனிங் செரிமனி தான். நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி சூப்பராக ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlog மிட் மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் 1 day ட்ரிப் மாதிரி செராய் பீச்சுக்கு தான் கிளம்பியிருந்தோம். மார்னிங் 4 வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. கேரளாவுக்கு போகும்போதெல்லாம் இந்த டனல் கிராஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் போனோம். ஆனால் ரொம்ப மோடமா இருந்துச்சு. ஸோ சன்னே ரொம்ப நேரத்துக்கு தெரியல. விச்சுக்குட்டி ஒரே குஷி ஆயிட்டா. அம்மா ஸ்விம்மி போலான்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுக்கு ஸ்விம்மிங்னு சொல்ல தெரியல, ஸ்விம்மின்னு சொல்லிட்டு இருந்தா. கிளம்பலான்னு சொன்னா கேட்கவே இல்லை. அப்படி இப்படின்னு 2 hours பக்கம் நல்ல ஆட்டம். அப்படியே சூப்பரா ஒரு காஃபி குடிச்சிட்டு பக்கத்துலேயே ஹார்பர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கேயும் ஒரு விசிட் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு vlog இதோட முடியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.